டேரக்டர் சான்ஸுக்காக 3 படத்துக்கு ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போ அலையாத இடமே கிடையாது. நம்மளை யாரும் பெருசாக பொருட்டாக எடுத்துக்கல. என்னோடய படத்தில் ஜாதி, மதம், இனம், மொழி, அரசியல், பெண்களை இழிவாக பேசுகிறதுலாம் இருக்கவே இருக்காது. என்னோடய படத்துக்கு வாய்ப்பு தரணும்னு நினைக்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 95 24 88 88 73. என் பேர் கஜேந்திரன் என்கிற கஜா. யார் கேட்டாலும் அதே கேள்வி, இதுக்கு முன்னாடி யார் கூட அசிஸ்டன்ட் டைரக்ட் பண்ணிருக்கியா, இதுக்கு முன்னாடி ஏதாவது அனுபவம் இருக்கா, இல்லை ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கியான்னு கேட்குறாங்க. பிறக்கிற குழந்தை நடக்க பழகிக்கிட்டு பிறக்கல, பிறக்கிற சிங்கம் காட்டில் வேட்டையாட கற்றுக்கிட்டு பிறக்கல. இதை ஏன் சொல்கிறேன்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு எது சரி எது தப்பு எது பண்ணால் கரெக்டாக இருக்குன்றதை நம்ம ஒன்று ஒன்று பார்த்து செய்வோம். மெயினாக வந்து நம்மளோட வளர்ப்பு நேராக இருக்கணும், அதே மாதிரி சேர்க்கையும் கரெக்டாக இருக்கணும். அப்படி பசங்களோட இஷ்டத்துக்கு போய் சேர விடக்கூடாது. நம்ம தான் சொல்லணும், இந்த பசங்களோட சேரு போன்னு சொல்லணும். ஏன்னா பசங்களோட வளர்ப்பையே அந்த அளவுக்கு பார்த்து செதுக்கிற ஒரு பேரண்ட்ஸுக்கு ஒரு படத்தை எடுத்து கொடுக்குற ஒரு டைரக்டருக்கு தெரியும் எந்த மாதிரி லொக்கேஷன் இருக்கணும், பசங்களை எந்த மாதிரி நடிப்புக்கு வேலை வாங்கணும், கேமரா பொசிஷன் எப்படி இருக்கணும், அதுக்கான மியூசிக் எப்படி இருக்கணும், அதுக்கு எடிட்டிங் எப்படி இருக்கணும், டெக்கரேஷன் எப்படி இருக்கணுன்றது ஒரு டைரக்டருக்கு நல்லா தெரியும். எப்படியாவது டைரக்டர் சான்ஸ் நம்ம பிடிச்சிடலாம் போடலாம்னு சொல்லிட்டு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சிவன் கோயிலில் திருவண்ணாமலையில் கிரிவலம்லாம் முடிச்சுட்டு நேராக சென்னை தான் வந்திருந்தேன். இதுவரை நம்ம வீடு திரும்பவும் இல்லை. ஆனால் அந்த சான்ஸ்ன்றது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஆனால் கிடைக்கலன்றனால மனம் தளரவும் கூடாது. விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றி. என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பை தேடி போகணும். அப்படி வாய்ப்பு நமக்கு வர லேட்டாகவும் சொன்னால் அந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கிக்கணும். 3 நாள் சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்து போய் தான் உள்ளே படுத்துருந்தேன். அதுக்கு கூட சரின்னு சொல்லிட்டு அப்புறம் மளிகை கடையில் பார்த்தீங்கன்னா வேலை சேர்ந்துருந்தேன். இந்த அரிசி மூட்டை சக்கரை மூட்டைலாம் இருக்கிற வேலை. ஒரு நாளைக்கு 300 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க, 2 வேளை சாப்பாடு, நைட்டு ஆனால் தங்குறதுக்கு இடம் கிடையாது. ரயில்வே ஸ்டேஷன்லாம் போய் தங்குவேன். அப்புறம் நமக்குன்னு ஒரு இருப்பிடம் நமக்கு சேஃப்டியாக வேணும்னு சொன்னதுனால நமக்கு அனைத்து தொழிலும் தெரியும். படித்ததை விட பகுத்தறிவுக்கு எனக்கு எல்லா வேலையும் தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேசிபி ஓட்டுவோம். ஜேசிபி ஆப்ரேட்டர் மற்றும் டிரைவர், அக்ரிகல்ச்சர், அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கூலி வேலை, இந்த மாதிரி நிறைய செய்வேன். பாத்ரூம் க்ளீன் பண்ண சொன்னால் கூட நான் பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நேர்மையான முறையில் சம்பாதிக்கணும். நம்ம ஒன்றும் பெருசாலாம் படித்தது இல்லைங்க. நம்மளோட படிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, 4ஆவதில் ஃபெயில் பண்ணாங்க, அப்புறம் 6ஆவதில் ஃபெயில் பண்ணாங்க, 7ஆவதில் ஃபெயில் பண்ணாங்க. கடுப்பாயிடுச்சு எப்போ தான் ஃபெயில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு போட்டு நானே ஸ்கூலில் விட்டு நின்ட்டேன். ஆனால் காசு கொடுத்து 8ஆவது பாஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். ஏன்னா நேர்மையாக இருக்கிறோம் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் நம்ம பார்க்காதீங்க. ஏன்னா லைசன்ஸ் எடுக்கிறது 8ஆவது பாஸ் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லி ஒரு ஆட்சியில் இருந்தது. அதனால் அந்த லைனுக்காக ஒரு 10,000 காசு கொடுத்து 8ஆவது பாஸ் சர்டிஃபிகேட் வாங்கினேன். அது கூட நான் நேர்மையாக பிழைக்கணுன்றதுக்காக தான். நான் வாய்ப்பு உருவாக்கி போகிறேன். அதாவது இப்போ நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்ற முடிவில் இருக்கேன். நடிக்க ஆர்வம் உள்ள நண்பர்கள், ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க.